மதராசி ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்ச் பை இன்ச்சாலாம் எடுத்திங்கன்னா படத்தை பயங்கரமாக அடிக்க வேண்டியது வரும். ஓவரால் ஃபுல் குக்கடாக படம் கொடுக்காம கிண்டி கொடுத்த மாதிரி தான் இருந்தது படம். நல்ல படம், இன்னுமே பயங்கர பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டிங்க்டை பொறுத்து தேட்டருக்கு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ண. ஸ்பாய்லர்ஸ் நான் சொல்ல விரும்பலை. படம் எப்படி இருந்திருக்கலாம், என்ன மாதிரி பெட்டராக இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் இப்போ தான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் மாவீரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. விஷயத்தை பிளாட்டாக எடுத்து பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் மட்டுமே மூவி போச்சுன்னா ஓகே, பார்க்குறவங்களுக்கு அது எங்கேஜிங்காக இருக்கும், புரியும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன ஆக்ஷனை கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு ஒட்டும் படத்தோட. பட் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு பிளாட்டை எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் தேவையில்லாமல் லவ் இமோஷன்ஸை கொண்டு வரும்போது அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது, பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு போருன்னு ஆகிடும். அதுதான் இந்த படத்தில் மைனஸாக நான் பார்க்குறேன். மித்தபடி எடுத்திருந்த அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமானது, புதுசானது. அங்கே இங்கே கொஞ்சம் எடுத்த மாதிரி தெரிஞ்சாலும், ஏன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று வரும், லாஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சக்கப்புறம் ஒரு சீன் வர மாதிரி வரும் எண்டிங்கில். அது எனக்கு அன்னியன் மாதிரி இருந்துச்சு டக்குன்னு பார்க்க. ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் நீங்கள் த்ரூ அவுட் கஜினி வந்து கஜினிக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் அவர் அந்த மேனரிசமில் எப்படி போகிறாரு, அதில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட எந்த ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒன்லி சூர்யா மேலே ஃபோக்கஸாக இருக்கும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக புரியும், ஓகே இவனுக்கு இந்த டிஸார்டர் இருக்குது, இதனால் இது நடக்குது, அடுத்து இப்படி நடக்குமோ அப்படின்றத ஒரு எங்கேஜிங்காக இருக்க முடியுமே தவிர, இதில் வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் சில நேரம் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டாக இருப்பாப்பில். அந்த ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஆசிட் அடிக்கிற விஷயம் இருக்கும், அந்த விஷயம் வந்து வேறு மாதிரி கனெக்ட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு வேறு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து அகைன் எல்லோரும் இப்படி கொல்லும்போது அது ஒரு மாதிரி, அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு மாதிரி மிக்சடில் தான் போய் முடியும், மிக்சட் ரிவ்யூவில் தான் முடியும். அதனால தான் இப்போ நீங்கள் போய் மதராசி படத்துக்கு வெளியே எந்த ரிவ்யூ பார்த்தாலும் நல்லா இல்லைன்னா மோஸ்ட்லி வரும். ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், மிக்சட் ரிவ்யூஸ் தான் வரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ வெரி குட் மூவி. பட் ஆனால் இன்னுமே ஃபார் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இதில் இருக்கிற லவ் கான்செப்ட்டு, அந்த பாட்டு ஆக்சுவலி ரியலி பாட்டெல்லாம் வந்து விக்ரம் படத்துலேயே மக்கள் பாட்டெல்லாம் வேணான்னு மறந்துட்டாங்க. ஸோ அதனால் அப்படி எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிங்கன்னா நீங்கள் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஹீரோவுக்கு இருக்கிற டிஸார்டர், அது மூலமாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் ஆக்ஷன் பேக்கடாக இந்த 3 பெரிய தலைகளை மட்டும் வச்சு படம் பண்ணியிருந்தீங்கன்னா படம் பக்கா மாசாக இருந்திருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் மட்டும் பண்ணிடுங்க. வி ஆர் ஃபினிஷ்ட்.